ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. இளவரசர் அருள்மொழிவர்மரை கைது செய்ய வந்தவர்களிடம் அவரை ஒப்புவிக்க இளவரசரே பூங்குழலியை பணித்தபோது அது தனக்கு மிகவும் வருத்தம் அளிப்பதாக அவள் நொந்து போய் இளவரசரிடம் முறையிடுகிறாள். அப்போது இளவரசர், பூங்குழலி, என் தந்தை சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருப்பது உனக்கு தெரியுமல்லவா? தெரியுமையா. வானத்தில் சில நாளாக வால் நட்சத்திரம் தோன்றுவது பற்றி ஜனங்கள் பேசிக்கொள்வதும் எனக்கு தெரியும். எந்த நொடி பொழுதிலும் என் தந்தையின் வாணாள் முடிவுறக்கூடுமல்லவா? பூங்குழலி மௌனமாயிருந்தாள். அவர் ஒருவேளை இவ்வுலகை நீத்துச் செல்ல நேரிட்டால் அவருக்கு எதிராக நான் சதி செய்து ராஜ்யத்தை கைப்பற்ற முயன்றேன் என்ற எண்ணத்துடன் அவர் போவது நல்லதா? சக்கரவர்த்தி தங்களைப் பற்றி ஒரு நாளும் அப்படி நம்ப மாட்டார். இது பழுவேட்டரையர்களின் சூழ்ச்சி. அப்படிப்பட்ட பழுவேட்டரையர்களுக்கும் கூட நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க விரும்புகிறேன். எதற்காக ஐயா? உண்மையிலேயே எனக்கு ராஜ்யம் ஆளுவதில் ஆசையில்லை பூங்குழலி. வேறு எதில் தங்களுக்கு ஆசை? படகில் ஏறி முடிவில்லாத கடலில் என்றென்றும் போய்க் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசை. கடல்களுக்கு அப்பால் இழந்த ஈழ நாட்டைப் போல எத்தனையோ நாடுகள் இருப்பதாக கேள்வி. அந்த நாடுகளுக்கெல்லாம் போக வேண்டும் என்று ஆசை. அந்தந்த நாட்டு மக்களை பார்த்து பேச வேண்டும் என்று ஆசை. விந்தை, விந்தை! எது விந்தை? என் மனத்தில் குடிகொண்டுள்ள ஆசையே தங்கள் மனத்திலும் இருப்பதை குறித்து ஆச்சரியப்படுகிறேன். தாங்கள் அப்படி கடல் பிரயாணம் தொடங்கும்போது என்னையும் அழைத்து போவீர்களா? முதலிலே இப்போது நான் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுகிறேன். அதற்கு நீ உதவி செய்வாயல்லவா? தங்கள் சித்தம். நீ உட்கார்ந்திருக்கும் பீட்டத்திலிருந்து 2 பக்கமும் கயிறுகள் தொங்குகின்றன அல்லவா? அவற்றை எடுத்து உன்னை கெட்டியாக கட்டிக்கொள். எதற்காக இளவரசே? யானை இப்போது மதங்கொண்டு ஓடப்போகிறது. ஜாக்கிரதை பூங்குழலி. இவ்விதம் கூறிவிட்டு இளவரசர் யானையின் மத்தகத்தை கையினால் தடவி கொடுத்த வண்ணம் அதன் காதண்டை ஏதோ சொன்னார். யானையின் நடைவேகம் திடீரென்று அதிகமாயிற்று. இளவரசர் யானையின் செவியண்டையில் குனிந்து மேலும் ஏதோ சொன்னார். அவ்வளவுதான். நடை ஓட்டமாயிற்று. துதிக்கையை தூக்கிக் கொண்டு ஒரு தடவை பயங்கரமான பிடிரல் சத்தம் போட்டுவிட்டு ஓடத் தொடங்கியது. சூறாவளி சுழன்றடிக்கும் போது காடுகளின் மரங்கள் படும் பாடு அந்த யானையின் வேகத்தினால் பட்டன. சடசடவென்று மரங்களும் மரக்கிளைகளும் சரிந்து விழுந்தன. பூமி அதிர்ந்தது. 8 திக்குகளும் நடுநடுங்கின. மரங்களின் மீதிருந்த பறவை இனங்கள் சிறகுகளை சடசடவென்று அடித்துக்கொண்டும் பீதி கொண்ட குரலில் கூவிக்கொண்டும் பறந்தன. காட்டில் மறைந்து வாழ்ந்த மிருகங்கள் வெளிப்பட்டு நாலாபுரமும் விழுந்தடித்து ஓடின. ஐயோ, யானைக்கு மதம் பிடித்து விட்டது போலிருக்கிறதே, இதென்ன விபரீதம் என்று சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கூவினார். இவ்வளவு தூரம் இளவரசர் சொல்லியிருந்ததும் பூங்குழலியின் உள்ளமும் திகில் அடைந்தது. அவள் முகத்தில் பயப்பிராந்தியின் அறிகுறி தோன்றியது. பூங்குழலி ஒரு பெரிய பயங்கரமான பிரம்மாண்டமான கடல் சுழலில் அகப்பட்டு கொண்டாள். அதே சுழலில் அகப்பட்டு கொண்டு இளவரசரும் சுற்றி சுற்றி வந்தார். யானையும் அப்படியே சுழன்று சுழன்று வந்தது. பூங்குழலி கண்களை இறுக மூடிக்கொண்டாள். புயற்காற்றினால் தள்ளப்பட்டு ஓடும் கரிய மேகத்தைப் போல யானை போய்கொண்டே இருந்தது. கடைசியில் யானை இரவுத் துறையை அடைந்தது. அங்கே இலங்கை தீவின் கீழ்ப்புறத்து கடலும் மேற்புறத்து கடலும் ஒன்றாய்ச் சேர்ந்தன. அந்த ஜலசந்தியின் மிக குறுகலான இடத்துக்குத்தான் யானை இரவு என்று பெயர். இலங்கை தீவின் வடபகுதியையும் மத்திய பகுதியையும் ஒன்று சேர்த்த அக்கடல் துறையில் யானை இறங்கியது. அனுமார் தூக்கி எறிந்த மலை கடலில் விழுந்தது போல விழுந்தது. கண்மூடி திறக்கும் நேரத்தில் யானை இரவு என்னும் கடல் துறை பின்னுக்குச் சென்றது. பின்னர் கானகத்து மரங்கள் பின்னோக்கி ஓடின. வானத்து பறவைகள் பின்னோக்கி பறந்தன. ஓடைகள், குளங்கள், ஊர்ப்புறங்கள், கோயில்கள், மண்டபங்கள் எல்லாம் பின்னோக்கி பாய்ந்து மறைந்தன. மான்கூட்டம் ஒன்று அந்த யானையுடன் சிறிது தூரம் போட்டியிட்டு ஓட பார்த்தது.
மான்களும் தோல்வியடைந்து பின்தங்கின. யானை மட்டும் முன்னால் 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 போய்க்கொண்டே இருந்தது. எத்தனை தூரம், எத்தனை நேரம் என்றெல்லாம் பூங்குழலிக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இன்னமும் ஈழ நாட்டிலேதான் இந்த யானை போய்க் கொண்டிருக்கிறதா என்று மட்டும் பூங்குழலிக்கு வியப்பாயிருந்தது. இத்தனை நேரம் அந்த தீவை 3 தடவை கடந்து போயிருக்கலாமே. இல்லை இல்லை, இந்த யானை ஈழ நாட்டை கடந்து செல்லவில்லை, பூலோகத்தை கடந்து போய்க் கொண்டிருந்தது. பூலோகத்தின் தென்முனையிலிருந்து வடமுனைக்கு போய்க் கொண்டிருக்கிறது. இதன் முதுகில் ஏறிக்கொண்டு நானும் பூமியை பிரதட்சணம் செய்கிறேன். நான் மட்டுமா? இளவரசரும் தான். முதலில் யானை மதம் பிடித்து ஓடத் தொடங்கியதும் பூங்குழலிக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. பயத்துடன் என்ன நிகழ்கின்றது என்று தெரியாத தயக்கமும் இருந்தது. 2-3 தடவை இளவரசர் அவளை திரும்பி பார்த்து புன்னகை புரிந்தார். பின்னர் அவளுடைய பயமும் தயக்கமும் மறைந்தன. எல்லையற்ற உற்சாகம் அவளை ஆட்கொண்டது. கொஞ்ச நேரம் வரை இந்த பூவுலகில் ஒரு மத்த கஜத்தின் மீது ஏறிச் சென்றாள். திடீரென்று எப்படியோ சொர்க்கத்துக்கு போய்விட்டாள். சொர்க்கத்தில் தேவேந்திரனுடைய ஐராவதத்தின் பேரில் அவள் வீற்றிருந்தாள். ஐராவதம் வான வீதிகளில் ஊர்வலம் போய்க் கொண்டிருந்தது. கற்பக விருட்சங்கள் அவள் மீது சுகந்த மலர்களை பொழிந்தன. கந்தர்வர்கள் இன்னிசை கருவிகளிலிருந்து இனிய ஸ்வரங்களை எழுப்பிக் கொண்டு அவள் பின்னோடு பறந்து வந்தார்கள். அப்சர ஸ்திரீகள் நடனமாடிக்கொண்டு வந்தார்கள். ஊர்வலம் சென்ற வானவீதியின் இருபுறமும் நட்சத்திர தீபங்கள் சுடர்விட்டு ஜெகஜோதியாக பிரகாசித்தன. இப்படி பல பல யுகங்கள் சென்றன. இதோ ஐராவதத்தின் வேகம் குறைகிறது. திடீரென்று அது பூலோகத்துக்கு வந்துவிட்டது. ஈழ நாட்டின் காடுகளுக்கே வந்துவிட்டது. யானைப்பாகன் குனிந்து அதன் மத்தகத்தை தட்டி கொடுக்கின்றான். அதன் காதண்டை ஏதோ சொல்லுகிறான். சேச்சே, அவன் யானைப்பாகன் அல்ல, தேவேந்திரன் அல்லவா? இல்லை, இளவரசர் அல்லவா இவர்? 4 புறமும் மரங்கள் சூழ்ந்த ஒரு குளத்தின் கரையிலே வந்து யானை அமைதியாக நின்றது. பூங்குழலி சிறிது கவலையுடன் இளவரசரை வரவேற்று உபசரிப்பதற்காக ஜனக்கூட்டம் வந்து அக்கரையில் நிற்கிறதோ என்று பார்த்தாள். இல்லை. பின்னால் குதிரைகள் தொடர்ந்து வருகின்றனவோ என்று பார்த்தாள். அதுவும் இல்லை. குளத்தை பார்த்தாள். அதில் பூத்திருந்த அல்லி மலர்களும் செங்கழு நீர் பூக்களும் அப்படியே கொடிகளுடன் பீய்த்து கொண்டு வந்தன. அவளை 4 புறமும் சூழ்ந்து கொண்டன. கன்னங்களிலும் தோள்களிலும் உடம்பு முழுவதும் அந்த மலர்கள் அவளை தழுவிக்கொண்டு மகிழ்ந்தன. பின்னர் அப்பொல்லாத மலர்களின் கொடிகள் அவளை இறுக்கி பிடித்து அமுக்கி மூச்சு திணறச் செய்தன. உடம்பை ஒரு குலுக்கி அப்பூங்கொடிகளின் பிடியிலிருந்து பூமிக்கு தலைகீழாய் வந்தது போல இருந்தது. யானை தன் பெரிய முன்னங்கால்களை மடித்து குனிந்தது. பிறகு பின்னங்கால்களையும் மடித்து கொண்டு தரையில் படுத்தது. இளவரசர் யானையின் கழுத்திலிருந்து கீழே குதித்தார். பூங்குழலி, யானை மேலிருந்து இறங்குவதற்கு மனமில்லையா என்றார். பூங்குழலி உடம்பைச் சிலிர்த்து கொண்டு தன் நினைவை அடைந்தாள். ஐயா, சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வருவது கஷ்டந்தானே என்று முணுமுணுத்து கொண்டு இறங்கினாள். யானை மீண்டும் எழுந்து குளக்கரையிலிருந்த ஒரு பெரிய மரத்தின் கிளையை ஒடித்து தன் அகண்ட வாய்க்குள்ளே திணித்து கொண்டது. அருள்மொழிவர்மர் குளத்தின் கரையோரமாகச் சென்று உட்கார்ந்தார். தயங்கி நின்ற பூங்குழலியையும் அருகில் வந்து உட்காரச் சொன்னார். தெளிந்த நீரில் பூங்குழலியின் முகம் பிரதிபலித்தது. யானையின் ஓட்டத்தினாலும் அந்தச் சமயம் நேர்ந்த உள்ள கிளர்ச்சியினாலும் அவள் முகம் செக்கச்சவேல் என்று ஆகி செங்கழுநீர் பூவுடன் போட்டியிட்டது. நீரில் தெரிந்த அவள் முகத்தை பார்த்த இளவரசர், சமுத்திரகுமாரி, உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்றார். அல்லி மலர்களும் செங்கழுநீர் பூக்களும் மீண்டும் இடம்பெயர்ந்து வந்து பூங்குழலியின் உடல் முழுவதும் முத்தமிட்டன. உன்னை ஏன் எனக்கு பிடித்திருக்கிறது தெரியுமா என்று இளவரசர் கேட்டார். பூங்குழலியின் கண்முன்னால் வானமும் வையமும் குளமும் அதிலுள்ள மலர்களும் குளக்கரையிலிருந்த மரங்களும் சுழன்று சுழன்று வந்தன. எனக்கு தெரிந்த ஒவ்வொருவரும் நான் அவர்கள் இஷ்டம் போல நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நீ ஒருத்தி மட்டும் என் விருப்பத்தின்படி நடக்க சந்தோஷத்துடன் சம்மதித்தாய். இந்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் சமுத்திரகுமாரி. பூங்குழலியின் உடம்பு ஒரு யாழாயிற்று. அவளுடைய நரம்புகளெல்லாம் யாழின் நரம்புகளாயின. பொன்வண்ண விரல்கள் அந்த நரம்புகளை மீட்டி தேவகானத்திலும் இனிய இசையை எழுப்பின. சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்து என் பிரயாணத்தை தடை செய்வதற்கு சூழ்ச்சிகள் செய்தார்கள். சேனாதிபதி நாம் வரும் வழியில் பல இடையூறுகளை உண்டு பண்ணினார். நமக்கு முன் அவசரமாக ஆள் அனுப்பி கிராமவாசிகளை உபசாரம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார். பார்த்திபேந்திரர் விரைந்து திரிகோணமலைக்கு போயிருக்கிறார். அங்கிருந்து கப்பல் ஏறி நமக்கு முன்னால் தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்பது அவருடைய உத்தேசம். ஆஹா,
அவர்களுடைய சூழ்ச்சி எனக்கு தெரியாது என்று நினைத்தார்கள். உன் உதவியினால் அவர்களுடைய சூழ்ச்சியை தோற்கடித்தேன் என்றார். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். யானைகளின் பாஷை என்கிற தலைப்பில் வியப்பூற்ற சுவையான பல செய்திகள் கிடைக்கின்றன. துதிக்கையை நீட்டியும் காதுகளை அசைத்தும் பகிர்ந்து கொள்ளும் விஷயங்களே நிறைய இருக்கின்றனவாம். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு யானையை பழக்கிறவங்க தமக்கும் யானைக்கும் மட்டுமே புரியக்கூடிய ஒலிகளையும் சமிகைகளையும் உருவாக்குறாங்க. முதற்படி ஒரு செல்ல பெயரை கொடுத்துடுறாங்க. அதிர்வெண் குறைவாக இருக்கிற ஒலிகளைத்தான் யானைகள் ரொம்ப விரும்புமாம். அதையொட்டி படானே படானேன்னு சொல்லி கொஞ்சினா அழகா மண்டிட்டு படுக்கும். அதே கனிவோட உட்ரூஸ்ன்னு கையை உயர்த்தி கேட்டுக்கிட்டா எழுந்து நிற்கும். இது ஒரு எடுத்துக்காட்டு. எந்த யானைக்கும் புரியற மாதிரி பொது மொழியையும் சமிகைகளையும் பொன்னியின் செல்வர் உருவாக்கியிருப்பார் போல. நல்லது. யானை இரவு துறைங்கிற கடல் துறையை நோக்கி யானை மேலேயே ஏறிப்போவது பொருத்தந்தான். ஆனாலும் மத்தால தயிர் கடையிறது போல காற்று கடலை கடையும்னு சொல்லி தன்னோட படகுல வந்துகிட்டு இருந்த வல்லவரையனுக்கு திகில் மூட்டின பூங்குழலிக்கு அவன் எப்படி மிரண்டு போயிருப்பான்னு இந்த யானை காட்டிடுச்சு. சரி, சில சொற்களை பார்ப்போம். யானைக்கு மதம் பிடிச்சிட்டுதுன்னு நினைச்சு இது என்ன விபரீதம்னு சேனாதிபதி கூவினார் இல்லையா? விபரீதமா? அவரது விருப்பத்துக்கு நேர்மாறா தலைகீழா தானே இப்போ எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை முன்னமே எதிர்பார்த்தவன் பார்த்திபேந்திரன். என்ன நினைச்சானோ, வந்தியத்தேவனை தன்னோட காஞ்சிக்கு வரும்படி அழைச்சான். அவன் மறுக்கவே, அப்பனே என்னோட வராததுக்காக பின்னாடி வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்படி சொன்னதன் உட்பொருள் போக போகத்தான் விளங்கும். இப்ப கந்தர்வர்ங்கிற பேரை பத்தி பார்க்கலாம். வேதமும் வேதாங்கங்களும் அறம் பற்றி விளக்குற மாதிரி உபவேதங்கள் அறிவாற்றலை விளக்குகின்றன. 4 உபவேதங்கள். அதுல 1 காந்தர்வ வேதம். இசை, நடனம், நாடகம் இத்தகைய கவின் கலைகள் பத்தினது. இதில் தேர்ந்தவங்க தான் கந்தர்வர். புராணங்கள்ல குறிப்பிடப்படுற தேவலோக இசைக்கலைஞர்கள். தொன்மையியல் அடிப்படையில கந்தர்வர்கள் அவர்களுக்கு இணையாக அழகு, இனிமை, கவர்ச்சி இவை அனைத்தையும் உள்ளடக்கிய லலித கலைகள்ல தேர்ச்சி பெற்றவங்க அப்சரஸ் எனப்படும் மகளிர். கந்தர்வர் இசைக்கலையிலும் அப்சர மகளிர் ஆடற் கலையிலும் வல்லவர்கள். சரி, வந்தியத்தேவனிடம் பூங்குழலி இளவரசரைத்தான் முக்கியமா பிடிக்கலன்னு கடுமையா சொன்னது நினைவு இருக்கும். இப்ப என்ன சொல்லுவா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.